சாங்கு மிகவும் அருமையாக அட்டகாசமாக பிரமாதமாக ஆடிய அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சிறப்பா பண்ணிட்டீங்க. எல்லாரும் பயங்கரமா ஆடி டயர்டா இருக்கீங்க. அதனால உங்க அனைவருக்கும் விருது காத்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் சாப்பிட போறீங்களா? ஓகே, நன்றி நன்றி, மகிழ்ச்சி. போங்க. ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வரேன். ஹலோ, இப்ப கேக்குதா? சொல்லுங்க. ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. யாருங்க போன்ல, என்ன விஷயம்? ஏய், நம்ம சுவாமிஜி பொண்ணு ஆசீர்வாதம் பண்ண வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாராம். அப்படியே சொன்னாரு? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அவரை நல்லபடியா பார்த்து அனுப்பி வைக்கணுங்க. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். இப்போ வேதவல்லியை பார்த்து விஷயத்தை நம்ம சொல்லுவோம். வா. சரிங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. வேதவல்லி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க நீங்க பாத்துக்கோங்க. ஆமா, வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா, ஸ்ரீஹரி சங்கரதாஸ் சுவாமிகள்னு எங்க சுவாமிஜி ஒருத்தரை இந்த கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். என்னடி? நாங்க பெருசா மதிக்கிறவரு. அவர்தான் எங்களுக்கு எல்லாமே. ஆசிரமத்தை விட்டு அவர் வெளியே வந்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக மணமக்களை பாக்குறதுக்காக வராருமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? அவர் இங்க வந்து திரும்பி போற வரைக்கும் அவருக்கு எந்த குறையும் வராம பாத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஏற்பாடு பண்ணணும். அதுவும் இல்லாம அவருடைய ஆசிரமத்தை விட்டு அவர் எங்கேயுமே வெளியே போனதில்லை. இப்ப என் பொண்ணு கல்யாணத்துக்கு வர்றேன்னு சொல்றாருன்னா அது நாங்க பண்ண பெரிய புண்ணியம். எங்களால அவருக்கு எந்த சிரமம் வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். அவருக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நீங்க கவலையே படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்ப நாங்க வரோம். சார், நீங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். வாங்க போலாம். கோவிந்தா கோவிந்தா. வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. மேல இந்த பக்கம். அங்க பாருடா. கல்பனா நீ அவங்க அம்மா உண்டா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? அதான் தெரியலையே. வா. ஏய், வாடி வாடி, பந்தி ஃபுல்லா ஆயிட போகுது. தம்பி, நீங்க இங்க? நீங்க இங்க? ஏய், நீங்க என்னடா கேள்வி கேக்குற? நம்ம கூட மாட இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு வந்திருக்காங்க. ஆஹா, தம்பி நீங்க வேணா எடுபடி வேலைக்கு வந்திருக்கலாம். நாங்க யார் தெரியுமா? யாரு? தம்பி, இது எங்க சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம். சொந்தக்காரங்களா? யாரு? என்ன தம்பி இப்படி அதிர்ச்சி ஆயிட்டீங்க? மாப்பிள்ளை வீடு எங்களுக்கு எப்படி சொந்தம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எங்க அப்பாவோட சகலப்பாடி ஒரு இடத்துல சம்பந்தம் பண்ணாங்க. அந்த சம்பந்தியோட மொத்தத்துல மாப்பிளோட அப்பா எனக்கு அண்ணன் முறை, மாப்பிள்ள கல்பனாக்கு மாமன் பையன் முறை. அப்படியா? அனி சொல்லவே இல்ல. எப்படி சொல்லுவாங்க? கல்யாண வீட்டுல வேலைக்கு வந்தவரே என் வீட்டுக்காரரோட தம்பின்னு சொல்ல முடியுமா? எங்க சொந்தக்காரங்களா எவ்வளவு பெரிய பணக்காரங்க பாத்தீங்களா? 5 நாள் கல்யாணம். ஏதோ என் பொண்ணோட தலையெழுத்து. உங்க அண்ணன் மேல ஆசைப்பட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டா. இல்லன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துக்கு தான் மருமகளா போயிருப்பா. ஒரு வாரம் என்ன, ஒரு மாசத்துக்கு கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஒரு மாசமா நடந்தா அதுக்கு பேர் கல்யாணம் இல்ல, மாநாடு. இது மாப்பிள்ளை சைடு அவங்க பெரிய இடம். 5 நாள் கல்யாணம் வரல. நல்லா சமைச்சு வச்சிருக்கோம். போய் நல்லா சாப்பிடுங்க போங்க. அது எங்களுக்கு தெரியும். வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பாருங்க. நீ வாமா. ஏமாப்ல ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்க. ஏற்கனவே நமக்கு நேரம் ஓகோன்னு இருக்குது. இதுல ஏழ்றீங்க வேற. விளங்கிடும். சிறப்பு. மகிழ்ச்சி. நீங்க போய் டக்குன்னு சாப்பிட்டு வந்துருங்க. நிறைய வேலை இது பாத்துறோம். ஒரு சொல்லுங்க, சீக்கிரம் முடியணும். வர பாக்கணும். போயிடுவோம். சொல்லுங்க. இந்த மண்டபத்தோட பேக்ரவுண்ட் கலரை உடனே ரெட் கலர்ல மாத்தணும். நேத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்ச சுவாமிஜி ஒருத்தர் வராராம். அவரை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் நெட்ல இருந்து எடுத்துட்டேன். அவரோட ஃபேவரட் கலர் ரெட்டா. அதனாலதான் சொல்றேன், நம்ம எல்லாத்தையும் மாத்தினா அவர் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஏங்க இதெல்லாம் வாண்டாத வேலை. பணம் ஏகப்பட்டு செலவாகும். இதெல்லாம் வானா தேசி விட்டுருங்க. இல்லங்க,
அவங்க குடும்பத்துக்கு அந்த சுவாமிஜி ஒரு குரு ஸ்தானத்துல இருக்கார் போல இருக்கு. அவங்களே வந்து இது வரைக்கும் அந்த சுவாமிஜி ஆசிரமத்தை விட்டு வெளியில வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. அவரை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன். ஏங்க அதெல்லாம் சரிங்க. அவரை போய் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே கை காசுலாம் விட்டு தாறு மாற செலவாயிருக்குது. இந்த நேரத்துல இதுல கையை வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பட்ஜெட் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் எக்கு தப்பா மாட்டிப்போம். ஏங்க ஆனா ஒண்ணு பண்ணுங்க, இந்த கல்யாண வீட்டுக்கு தேவைப்பட்ட குருஜி தானே, கல்யாண வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுங்க, அவருக்கு அதை கலர் மாத்திரம் எக்ஸ்ட்ரா துட்டாகும். அதனால அவங்க கிட்ட துட்டு வாங்கி அப்புறம் வேணா மாத்துக்கலாம் ஓனா. ஐயோ, அவங்க கிட்ட இப்போதைக்கு பணம் கேட்க முடியாது. நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், கடைசியா பில்ல கோட் பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அவங்கள போய் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்? ஏன் என்ன நீங்க புதுசு புதுசா சொல்லி பேச்சே கேட்க மாட்டீங்க. போங்க. ஏங்க நம்ம ஒண்ணு பண்ணலாம், நகையை அடமானம் வச்சிடலாங்க. நகையா? இப்ப என்ன நகை? நம்ம வீட்ல இருக்கிற நகை தாங்க சொல்றேன். இப்போதைக்கு நகையை வச்சு செலவு பண்ணுவோம், பணம் வந்த உடனே திருப்பி எடுத்துடலாம். ஏங்க நகையை வச்சு இப்ப செலவு பண்றதுக்கு என்னங்க அவசியம்? ஏங்க இதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு, பண்ணாதீங்க, விட்டுருங்க. ஏங்க அவங்க ஏதாவது கேட்டாங்களா? நீங்களும் எதுங்க வேணாம், விட்டுருங்க ஜி, இதான் வேணாம். வேதாஜி நான் சொல்றது கேளுங்க, தேவையில்லாத வேலை நீங்க தேவையில்லாம வந்து பண்ணி மாட்டி செய்யுங்க. எதுக்கு இப்படி ஆரம்பிக்கும் போது நெகட்டிவா பேசுறீங்க? இல்லங்க நெகட்டிவா இல்லங்க. எதுக்கு வீட்டுக்கு போங்க, நகையை எடுத்துட்டு போய் கடையில அடமானம் வச்சு வாங்கிட்டு வாங்க. ஏங்க அகல கால் வச்சிருக்கீங்க, மாட்டிக்க போறீங்க. நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். போங்க, சொன்னது செய்யுங்க. ஏங்க வேதாஜி சேட்டு வாப்பா பஞ்சாயத்து முருகா, நான் ரொம்ப நாளா ஆளே காணோம். எங்க போயிட்டு? வா உட்காரு உட்காரு. சொல்லுப்பா. அப்புறம் சேட்டு இந்த பஞ்சாயத்து பண்ற வேலையெல்லாம் விட்டுட்டேன். இது என் ஃப்ரெண்டு நாகராஜன், இவரோட பிசினஸுக்கு இப்ப நான் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அச்சா அச்சா. ஏய் क्या என்ன சமாச்சாரம்? மாப்ள குடுறா, இல்ல நகர் இது எவ்வளவு வரும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. அச்சா அச்சா பார்த்து சொல்றேன். சரி. சேட்டு சேட்டு வருஷம் பாதி இருந்து எடுத்துறாதீங்க, எல்லாம் தங்கம் தான், ஒன்றும் பித்தளை கிடையாது. ஏய் மாப்பிள்ள, அவர் வெளியே அவர் பார்க்குறாரு, எங்கேயோ இருக்க கோவத்தை இவர் மேலையாட்ட காட்டுற சும்மா. ஆமாம் அவன் ஒன்றா என்ன முறைச்சிரு, நல்லதுக்கே காலம் கிடையாது. எவ்வளோ வேணும்? அது ரவுண்டா ஒரு 5 லட்சம் ரூபா வேணும். நை 4 லட்சம் தான் வரும். நேற்று நெய் சேட்டு எனக்கு 5 லட்சம் ரூபா வேணும், அதுக்காக தான் நெய்ய கொண்டு வந்தது. அவ்வளோலாம் வராதுப்பா. ஓ தலைவலி புச்ச வேலைடா, சொன்னா கேட்க மாட்டாங்க. சேட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ரவுண்ட் 5 லட்சம் ரூபா வேணும். நை இந்த நகைக்கு 4 லட்சம் தான் வரும், 5 லட்சம் வராது. நான் சேட்டு இப்படி சொல்றேன், எனக்கு 5 லட்சம் ரூபா வேணுன்றதுக்கு தானே நகையை எடுத்துன்னு வந்துருக்கிறேன். ஏதாவது பண்ணு சேட்டு. அப்போ வித்துருங்க. எதே நகை வித்தா நீங்க கேட்குற அமௌண்ட் கிடைக்கும். அப்போ இது வட்டி வேற போடுது, அது எவ்வளோ வரும்? ஒரு நிமிஷம் சொல்றேன். எவ்வளோடா வரப்போகுது? மாசம் 8100 ரூபா வருது. வட்டி மாசம் மாசம் வராம 4 ஆச்சுன்னா இன்னும் அதிகமாகும். சரி நான் வித்துறேன். நகையை எடுத்துட்டு எனக்கு 5 லட்சம் ரூபா பணத்தை கொடு. டே மாப்பிள்ள, என்னடா நகையை விற்கணுங்கிற? வேற என்னடா பண்ண சொல்கிறேன்? என்ன பண்ண சொல்கிறேன்? ஏய் அடமானம் வச்சா 4 லட்சம் ரூபா தானே வருன்றாங்க, அப்போ 5 லட்சத்துக்கு எங்கே போடுது? அடமானம் வச்சா இல்லை 8500 வரைக்கும் வட்டி வேறையாம். 10 மாதத்துக்கு கணக்கு போட்டு பாரு, வட்டி கட்டி உயிர் போயிடும். அடமானம்லாம் ஒன்றும் வேணும். பாரு நம்ம நகைடா, நம்ம நகை இவங்க குத்துணும், நம்ம வட்டி கட்டணுமா? ஐயா இந்த மாதிரி ஒரு சில பேர் இருக்கனால தான் நம்ம மாதிரி ஆளுங்க ஏமானுங்கிறாங்க. அவசரத்துக்கு பணம் கொடுக்குறாங்க ஓகே, ஆனால் இவனா பாரு கட்சியில் வட்டிலாம் கட்டிட்டு ஃபுல்லாக கணக்கு போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நம்ம வந்து அசலோட 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாகவே கட்டியிருப்போம். நம்மளுக்கு தான்டா லாஸு. இனிமேல் நாம தான் நம்ம தெரிய வச்சுக்கணும், இல்லைன்னா அவங்களாம் அவள் தான் நம்மள. நான் பொறுத்தவரைக்கும் நான் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. சேட்ஜி நான் வந்து இது நகையை வச்சு வித்துறேன். டே மாப்பிள்ள, எதுக்காகடா நகையை விற்கணுங்கிற? வேதாஜி நம்மளை அடமானம் தானே வைக்க சொன்னாங்க, எதுக்கும் வேதாஜி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம்டா. ஆமாண்டா, ஆமாம், எல்லாத்துக்கும் அவங்களோட ஃபோன் பண்ணி இத்த பண்ணலாமா அத்தை பண்ணலாமா கேட்டு நம்மளை முட்டாள் நினச்சினுக்கிறாங்க. அதனால தான் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க.
ஏன் நம்மளால சொந்தமா முடிவு எடுக்க மாட்டோமா? இல்லடா என்னடா இல்லடா இந்த மாதிரி அவங்க ஒரு சும்மா இப்ப எல்லாத்துக்கும் போச்சு கோவப்பட்டுக்கிறாங்க. எதுக்கு கோவப்படுறான்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. சும்மா கத்தினே இருக்கிறாங்க. நீ வேணா பாரு, இப்போ வந்து நகை அடமானம் வச்சா 4 லட்ச ரூபா கட்சின்னு சொன்னா அதுக்கு அவங்க தேவையில்லாம கத்துவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, நீங்க எதுக்கு 4 லட்ச ரூபா கொண்டாந்தீங்கன்னு சொல்லி அதுக்கு கத்துவாங்க. சும்மா திட்டு வாங்கிட்டு இருக்கு. எனக்கு வேற வேலை கிடையாது. இந்த பாரு நான் பண்றதா சரி பாட்டு நீ விடு. இல்லடா மாப்பிள்ள, எனக்கு என்னமோ இது சரியா படல. சரியும் படுது மச்சி, தயவுசெய்து சும்மா இரு மச்சி, விடு. சேஜி நீங்க வாய பார்த்துட்டு பணத்தை கொடுங்க. அச்சா நாங்க 5 லட்சம் பாத்துக்கோ, இதுல ஒரு கையெழுத்து போடு. அச்சா போலமாடா. வர சேட்டு வாப்பா. டேய் மாப்பிள்ள, இல்லடா எனக்கு என்னமோ இந்த நகையை விற்கிறது சரியா படலடா. எதுக்கும் ஒரு வார்த்தை வேதாஜியை கேட்டா. அதான் சொட்டல நான் பார்த்து சும்மா நோய் அதே பேசினுக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, இருந்தாலும் ஒரு வார்த்தை என்ன இருந்தாலும் உண்மையிலே கேட்டா எனக்கு நகை வைக்கிறதுல உடன்பாடு கிடையாது. சொன்னா கேட்கணும். அவங்க பச்சு சொன்னீங்கன்னா கேட்க மாட்டேங்க. என்ன பண்ண சொல்ற ஐயா? டேய், எடுத்ததுமே நமக்கு கிடைச்ச பெரிய ஆர்டரா இந்த கல்யாணம். அதை நல்லபடியா பண்ணணும்னு வேதாஜி நினைக்கிறாங்க போல இருக்கு. டேய் அச்சு அப்படியே வாயா குழப்பிடும் சொல்லிட்டேன். என்ன தப்பு இருக்குதான்? யாருக்கு என்னவே 5 லட்சம் ரூபா செலவாயிருது. இது மேல பணத்தை விட்டா என்னத்துக்கு ஆகும்? சொன்ன பச்சம் கேட்க மாட்டேன்னு என்னமோ சும்மா அவங்களே வக்காலத்து வாங்கினுக்கிற. டேய் எல்லாம் அவங்களுக்கு தெரியும்டா, விடுறா. ஆனா என்னதான் இருந்தாலும் நீ நகை வித்தது தப்பு தான்டா. ஆமாண்டா, நான் என்ன பண்ணாலும் தப்பு. இப்படியே நீ அவங்க கூட சேர்ந்து கொலை சொல்லுகிற. ஒரு விஷயத்த சொன்னா கேட்கணும். கேட்கறதே கிடையாது. எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கே பண்ணிருந்தாங்கன்னா அவங்க இப்ப பழைய வேதாஜி இல்ல மச்சி. நான் எத்த சொல்ல வந்தாலும் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நான் இருக்கா இதே தானடா அப்பா பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணும்போது சொன்னேன். ஆனா அதை நல்லா தானே பண்ணாங்க. அந்த மாதிரி இதையும் பண்ணுவாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. பொட்டக்கான கிறுக்கா, அது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ரா. அது என்ன ஆனாலும் சரி, அது நம்ம உள்ளே நம்ம பார்த்துக்கலாம். இது ஊரா வீட்டு ஃபங்க்ஷன்ரா. ஏதாவது ஒன்று ஆயுது இப்போ நம்ம போட்ட பண்ண லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பைத்தியங்கிற மாதிரி பேசுனுங்கிற. டே மாப்பிள்ள, வீணா நீயே எது யோசிச்சு உன் மனசை குழப்பிக்காதடா. நம்மளே இவ்வளவு யோசிக்கிறோம்னா வேதாஜி இதெல்லாம் யோசிக்காமலாடா இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கடா, நீ விடுறா. ஆமாண்டா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. சரி நீங்க நட்டுங்க, வண்டியில இருப்போ. நகவுக்கு போனவர இன்னும் ஆளை காணுமே. ஏங்க இவ்வளவு நேரம்? பணம் ரெடியா? சரி, அந்த ரசீதை கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். என்ன பாக்குறீங்க? கொடுங்க. என்ன ரசீது? எந்த ரசீதா? நகையை அடமானம் வச்சுங்கல்ல, அந்த ரசீது. அடகு வைக்கல. அப்புறம் நகையை வைக்கலங்கிறீங்க, அப்புறம் எப்படி இந்த பணம் வந்தது? வித்துட்டேன். என்ன சொல்றீங்க? உங்களை யாரு நகையை விற்க சொன்னது? சொல்லுங்க. நான் உங்களை நகையை வித்துட்டு வர சொன்னேனா? இல்லங்க. எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்? நான் உங்களை நகையை விற்க சொன்னேனா? அடகு தானே வைக்க சொன்னேன். நான் பேசுறது கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா? என்ன அமைதியா கேக்குறது? ஏங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களாங்க. நகையா அடமானம் வைக்கலாம் தான் போனோம். அடமானம் வச்சா 4 லட்ச ரூபா தான் வருனாரு. வித்தாதான் 5 லட்ச ரூபா வருனாரு. வித்துட்டேன். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நகையை இப்போ வச்சோன்னா அது மாசம் வட்டி 8,800 ரூபா கட்டணுமா. தேதி தள்ளி போச்சுன்னா வட்டிக்கு வட்டி. வருஷ கட்சியில நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம் எங்கேயோ போய் நிற்கும். அதனால தான் வித்துட்டேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டீங்கல்ல? என்னங்க எனக்கு ரொம்ப புரியல. எனக்கு நானும் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கிறேன். ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க வந்து அவசரம் பணம் வேணும்னு. அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிருக்கிறோம். இல்லை உங்க கணக்குப்படி ஒருவேளை வந்து அந்த நகையை நான் வந்து அடமானம் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 லட்ச ரூபா தான் வந்துருக்கும். அப்புறம் பாக்கி 1 லட்ச ரூபா எங்க நீங்க டென்ஷனா இருப்பீங்க. அதுக்கு என்ன பிடிச்சி கத்துவீங்க. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க பாஜி. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நகையை வந்து வைக்கிறதோட விற்கிறது தான் புத்தால்தனம். அதனால தான் அப்படி பண்ணேன்.
இந்த மாதிரி நேரத்துல புத்திசாலித்தனமா யோசிக்கிறத விட சென்டிமெண்ட் தான் முக்கியம். அந்த நகைல அத்தையோட நகை, அவங்க ஞாபகார்த்தமா அந்த நகையெல்லாம் நான் வச்சிட்டு இருந்தேன். அத போய் வித்துட்டு வந்திருக்கீங்க. நானே வேற வழி இல்லாம தான் அடமானம் வைக்க சொன்னேன். பணம் வந்ததும் மீட்டுடலாம்னு நினைச்சேன். இது பாருங்க, போங்க. இந்த பணத்தை கொடுத்து நான் நகையை விக்கல, நான் அடமானம் வைக்க தான் வந்தேன்னு சொல்லி திருப்பி வாங்கிட்டு வாங்க. போங்க. ஏன் நீங்க தான் அவசரம் சொன்னீங்க, அதனால தான் பரவாயில்ல, போய் வாங்கிட்டு வாங்க. டேய் மாப்பிள, இதுக்காக தான்டா அப்பவே சொன்னேன், அங்கேயே வேற பாய் மூடுறான். எனக்கும் கோவம் வரும். நானும் டென்ஷன் பார்ட்டி தான். டே இப்போ ஒன்று சொல்றாங்க, அப்ப வேற மூணு சொன்னாங்க. சும்மா மாத்தி மாத்தி சொன்ன என்னடா அர்த்தம்? டேய் எங்க அம்மாவோட நகைடா, எனக்கு மட்டும் இந்த சென்டிமெண்ட்ல கிடையாதா? இப்ப அர்ஜென்ட்டா வாழை நடிக்கணும், அதுக்காக தான் இப்படி பண்ண. எத்த பண்ணாலும் தப்புண்ணா. சரி வாடா மாப்பிள்ள போலாம், நேரம் ஆகுதுடா, போயிட்டு வந்து போனா. சுவாமிஜி வர டைம் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? சீக்கிரமா பண்ணுங்க. ஹலோ. இந்த அணி எல்லா அணியும் ஒரே சைஸ்ல தான் இருக்கும். வேலையா பாடுறா வென்று. எப்ப பாரு நம்மளையும் நம்ம திட்டிட்டு ரைட் ரைட் என்னதான் வேணுமா தெரியல. ரைட் நான் சோத்தம் பாக்க பீச்சே மாட்டோம். ஐயோ என்னடாச்சு? அச்சச்சோ என்ன மாப்ள ரைட் அடிச்சிட்ட. துணி கீழல பாத்து வேலை பாடுறா. ஏன்டா டேய், வேலையை வேகமா முடிக்கணும்னு நானே சுத்தியில் எடுத்து ஆணி அடிச்சிட்டு இருக்கேன். என் விரல்ல சுத்தியல் பட்டதை பத்தி கேட்காம இந்த துணி கிழிஞ்சிச்சா இல்லையான்னு கேக்குற. துணி தான்டா முக்கியம், என் டவுசரு. வேலைய பாடுற. யோ நீனே முளம் போட்டுங்கிற. பஞ்சு அதை கட்டு, மேல போய் கட்டு. இங்க வாங்க. வரேன் தாதாஜி. நீட்டா தொங்க விடணும். என்ன இது வாயில கை? அதுவா, அது சுத்தியில் எடுத்து ப்ராப்பர்ட்டியில அடிக்க போகும்போது கை ஸ்லிப் ஆகி விரல பட்டுருச்சு வேதாஜி. ஐயோ என்ன பஞ்சு, கொஞ்சம் பார்த்து வேலை செய்ய மாட்டீங்களா? பார்த்துதான் வேதாஜி வேலை பார்த்தேன். ஓ சரி, ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்றும் ஆகல. என்ன 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 நாகராஜன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தானா இல்ல உங்கள்கிட்ட எதுவும் சொன்னானா? என்ன சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? என்ன சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க தான் சம்பந்தத்தோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி இருக்கீங்க. உங்க ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஒன்னும் டேமேஜ் ஆகல, எனக்கு தான் டேமேஜ் ஆயிருக்கு. அப்ப சரி. கல்பனா, வேலையெல்லாம் ஜரூரா நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னதான் வேகமா நடந்தாலும் சின்னதா ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறது தான் நம்ம வேலை. அதுக்கு தானே வந்திருக்கோம். என்ன ஒரு விஷயம், மாப்பிள்ளையோட அப்பா அம்மா நம்ம சொந்தக்காரங்களை போயிட்டாங்க. கல்யாணம் நின்னா அவங்க பாடுதான் பாவமா இருக்கும். அதை நினைச்சாதான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாவம் புண்ணியம் பாக்குற நேரமா இது? ஏன் கலர் மாறிச்சு? யார் இந்த கலரை மாத்தினது? ஒரே ரெட் ரெட்டா? நாங்க தான் மேடம். எதுக்கு மாத்தின? ஏற்கனவே மஞ்சள் கலர்ல மங்களகரமா தானே இருந்தது. எதுக்கு இப்படி ரத்த கலர்ல மாத்தி வச்சிருக்க? இல்ல மேடம், எல்லாம் ஒரு காரணமா தான் மாத்தினேன். என்ன காரணம்? எல்லாமே ஓ இஷ்டத்துக்கு தான் செய்வியா? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். ஐயோ, சுவாமிஜி வர நேரம். அவருக்கு மட்டும் ஏதாவது உறுத்தலா இருந்துச்சு, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். மா, இந்த அம்மா கொஞ்சம் கோவக்காரி தான் போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்போ நம்ம கதையில இவங்களே ஒரு கேரக்டரா வச்சுக்குவோம். ஏதாவது பண்ணி இவங்கள தோண்டி விடுவோம். ஏன் வேதாஜி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? இது பாருங்க பஞ்சு, இது நம்மளோட வேலை. அத சின்சியரா நம்ம பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையா இருப்போம். என்னத்த போங்க வேதாஜி. சரி, அதெல்லாம் விடுங்க. சுவாமிஜி வந்த உடனே மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணுவாருல்ல, அப்போ பூ வேணும்னு சொன்னே, அதுக்கான செட்டப் எல்லாம் எங்க? அதெல்லாம் எப்பவோ ரெடி பண்ணிட்டேன் வேதாஜி. எப்பவோ பண்ணியாச்சுன்னா சொல்லவே இல்லையே. சாரி வேதாஜி, வாங்க காட்டுறேன். கிளம்புங்க.
அந்த சுவாமிஜி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் அப்படியே திரும்பி போற மாதிரி ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? வா போலாம். வாங்க வேதாஜி வா. சரி. இதுதான் நம்ம செட்டப். என்ன அப்படி பாக்குறீங்க? இருங்க விலாவரியா சொல்றேன். இந்த கூடையில இந்த ரோசா பூவை போட்டு அப்படியே நிரப்புறோம். நிரப்பிட்டோமா? இப்ப என்ன ஆகும்னா, நீங்க சொன்னீங்களே அந்த சுவாமிஜி பொண்ணுக்கும் பையனுக்கும் மேடையில பொட்டு வைக்கிற இடத்துல அவருக்கு நேரா இதை தூக்கி கட்டிடணும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இத அந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, இத கொஞ்சம் தூரத்துக்கு நேர தொலைவுல கொடுத்து அதை அப்படியே நல்லா கையில புடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டா அந்த சாமிஜி அங்க நின்னு பொட்டு வைக்கும் போது அப்ப இத கரெக்டா இழுத்தோம்னா மணமணமணமணம் சாமிஜி மேல பூ கொட்டிற போது சுவாமிஜி அப்படியே குளிர்ந்துருவாரு. புரிஞ்சுதா? இதுதான் நம்ம செட்டப். இதெல்லாம் ஓகே. சரி, இந்த கம்பியை கரெக்டா இழுக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டுருங்க. சரியா? ஏன் வேதாஜி, இந்த கம்பி இழுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேற போடுவீங்களா? அதுக்கு தான் நானும் நாகராஜன் இருக்கோம்ல, நாங்களே பாத்துக்கிறோம். கரெக்டா பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவோம் வேதாஜி. சரி, நீங்க முதல்ல இந்த வேலையை பாருங்க. ஐயோ, நான் ஸ்டேஜ் வழியா அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அதை போய் பாக்குறேன். சரி வேதாஜி, இருங்க நானும் வந்துடுறேன்.